வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏதாவது இங்கிலீஷில் வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தமிழில் நமக்கு என்னென்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன படித்தா போதும் அப்படின்னா 6th to 8th, சரிங்களா? 6th to 8th இருக்கிற புக்குக்கு பின்னாடி 5 இல்லைனா 10 ஒரு இயல் வந்து கம்ப்ளீட் ஆனால் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை மட்டும் படிச்சிங்கனாலே ஈஸியாக இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு கேதர் பண்ணி வந்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? அது மட்டும் இப்போ பார்க்கலாம். அது நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இதில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு 69 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 65 கேள்வி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரிவலிசம் அப்படின்னா அது பேர் என்ன நமக்கு தெரியணும். அப்போ தமிழ் என்னன்னு தெரியணும். மீட்டுருவாக்கம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு இதை நோட் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம். அதில் நான் திருப்பி இன்னும் என்னென்ன விட்டு போயிருக்கோ அது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோஸை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ரிவலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன தமிழ் அப்படின்னா மீட்டுருவாக்கம். இது எல்லாமே நீங்கள் 6th to 10th ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. புக்குக்கு பின்னாடி ஒரு இயல் முடிஞ்சது அப்படின்னா ஒரு இயல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயலுக்கு பின்னாடி நமக்கு 10 இல்லை 8 கம்மியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஒரு இயலுக்கு பின்னாடி இவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ரிவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். சரிங்களா? நான் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதுக்கி. கிராப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. செதுக்கி. கிராப் அப்படின்னா செதுக்கி. விரல்வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல்வெல்னா என்ன நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்று கடல் காற்றா இல்லை நிலக்காற்றா இல்லை பெருங்காற்றா அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா சுழல் காற்று. அப்போ விரல்வெல்னா என்ன சுழல் காற்று. நெக்ஸ்ட் பாருங்கள் கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட்னா இது ஈஸியாக போட்டுருவீங்க. கோல்டுனா தங்கம்னு தெரியும். அப்போ தங்க கட்டி பிஸ்கட்டை கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கலாமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான வவ்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து. சரிங்களா? வாவ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உயிர் இருந்தால் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு. அடுத்தது கனசோனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து. கனசோனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து. அடுத்தது ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோ அப்படின்னா சப்புன்னு அப்புறாங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஹேமா அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஹேமா அப்படின்னா ஒப்பெழுத்து. அடுத்தது மோனோலிங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி. மோனோனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோ அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வவ்வல்னா சவுண்ட் வந்து வாவ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு உயிரிலேருந்து வருது. கனசோனன் அப்படின்னா மெய்யெழுத்து. கனசோனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. ஹோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து. ஹோமோ அப்பீரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோ அப்படின்னா ஒன்று உயிரெழுத்து. அப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலனா அப்படின்னா நீங்கள் இப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃப்ளோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா ஆர்ட்ஸ்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். கலைகள் அப்படின்னு தெரியும். ஃப்ளோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். ஃப்ளோக் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ளோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். அடுத்தது ஹாஸ்பிட்டல்னால் இது என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைன்னு சொல்லி ஈஸியாக போட்டுருவீங்க. ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவமனை. சரிங்களா? அடுத்தது ரேஷ்னல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ரேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஒரு ரேஷன் கடைக்கு போனோம்னா அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு இருக்கவங்க தான் ரேஷன் கடைக்கு போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பகுத்தறிவு. அடுத்தது ப்ரொப்போசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்துரு. சரிங்களா? இப்போ ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்னா ஏதாவது ஒரு கருத்தாக வந்து ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். இதெல்லாம் நீங்கள் 9th 10th ஏதோ ஒரு துணைப்பாடம் படிக்கும் போது இது வந்து வரும். சரிங்களா? துணைப்பாடமும் ஒரே நடி படிக்கும் போது இது வந்து நீங்கள் படிப்பீங்க. அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா புதைச்சாக்கடை. நெக்ஸ்ட்டு ஜெராக்ஸ் அப்படின்னா இதுவும் நீங்கள் வந்து அந்த கார்லஸ் செக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஒளிப்பட கருவி கண்டுபிடிச்சவங்க யாருங்க? ஓகேங்களா? அந்த செயற்கை நுண்ணறிவு. அதுக்கப்புறம் இந்த பாடலாம் நீங்கள் 9th வந்து படிச்சிருப்பீங்க. அதிலே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜெராக்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒளி நகல். ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளி நகல். நெக்ஸ்ட் பாருங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்னால் இது உங்களுக்கு தெரியும். வருமான வரித்துறை. இதெல்லாமே ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது பாருங்கள் ஸ்ட்ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல். புயல் வந்து சுற்றி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் ஸ்ட்ரோம். அடுத்தது டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. டோர்னடோ ஓகேவா? சூறாவளி. அடுத்தது டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காற்று. டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னா பெருசாக பிளான் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ பெருங்காற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. விரல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஓகேவா? விரல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. சரிங்களா? டெம்பஸ்ட் அப்படின்னா பெருசாக கோயிலுக்கு போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்காற்று. ஸ்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல். ஓகேவா? அடுத்தது டொர்னடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி. ஓகே, சுற்றிட்டு வருது. டேர்ன் ஆகி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பொருந்தாது தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபில் வந்து வரும். ஆனால் இங்கே வந்து பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு நமக்கு. ஆன்டிபயோட்டிக்னா முறி, ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை, மில்லட் அப்படின்னா சிறுதானியங்கள்.
ஜீனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குனா என்ன? காசோலை. செக்குனா காசோலை போட்டுரும். ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பு. இதுவுமே நமக்கு தெரியும். விசா அப்படின்னா நம்ம வந்து எங்கேயா போகணும் அப்படின்னா நமக்கு விசான்னு ஒன்று தேவை. அடுத்தது பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. இங்கே இருந்தால் தான் நம்ம அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியும். அதான் பாஸ்போர்ட். இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து இந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், உருபேன் அப்படின்னு இதெல்லாமே 6th to 10th இருக்கிற பின்னாடி அந்த இங்கிலீஷ் அதுதான், வேறு தவிர அதை எதுவும் கேட்க மாட்டாங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உருபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரோஃபிமி. ஓகேவா? மோர்ஃபிமி. அடுத்தது உருபன் அப்படின்னா மோர்ஃபிமி. ஒளியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோமி. ஒளியன் அப்படின்னா ஃபோனில் வந்து ஒளிப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க. அகழ்வாய்வல் அப்படின்னா தோன்றது. எக்ஸ்கேவேஷன். ஓகேவா? நம்ம தோண்டுவோம்ல அடியில் எக்ஸெட்ரா தோண்டிகிட்டே இருப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வெட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பிகிராஃபி என்ன பண்ணுறாங்க? கல்வெட்டில் பொறிக்கிறாங்க. எப்பிகிராஃபி கல்லில் பொறிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எப்பிகிராஃபி. அடுத்தது பாருங்கள், அஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தட்டிக்னாலே வந்துருச்சு. அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. ஓகேவா? அஸ்தட்டிக்னா இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் இதுவும் போட்டுருவீங்க. க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசறை. க்ரீனாக இருக்கிறதுனால பாசறை தான். எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா நிலவியல் கண்டுபிடிப்புகள். ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படிக்க வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட படிங்க. ரிஸ்க் அதுதான் சட்ட ஆவணங்கள். ரிஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சட்ட ஆவணங்கள். அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன். ஓகே, இது ஈஸியாக போட்டலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி. அடுத்தது ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜரேட்டர்னா என்ன? நமக்கு குளிரூட்டும் பெட்டி. ஃப்ரிட்ஜ் தான் ரெஃப்ரிஜரேட்டர்ன்றாங்க. அடுத்தது ரிட்ஸ். இப்போ தான் பார்த்தோம். ரிட்ஸ்னு என்ன பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரும், சட்ட ஆவணம். சஜஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சப்ஸ்டன்டிவ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட்னா என்ன வரும்? சான்று சட்டம். இந்த சட்டம் எல்லாமே லா எல்லாமே நல்லா படிச்சுக்குங்க. மைட் இஸ் ரைட் இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். சரிங்களா? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொஜெக்டர் அப்படின்னா நம்ம ஏதாவது இப்போலாம் அட்வான்ஸாக காலேஜில் அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர்லேயே நமக்கு புக் வச்சு நடத்துறதை விட பசங்களுக்கு ப்ரொஜெக்டரில் நடத்துனா இன்னும் நல்லா புரியும், எழுதி போட்டு நடத்துறதை விட ப்ரொஜெக்டரில் நடத்துனா நல்லா புரியும்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஜெக்டருக்கு தமிழில் என்ன அப்படின்னா படவீழ்த்தி. நெக்ஸ்ட்டு இந்தியன் சக்செஷன் ஆக்ட் அப்படின்னா பாருங்கள், சக்செஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ரூஃப். எதுவும் திருத்தலை அப்படின்னா பிரின்சிபலாக என்ன பண்ணுவார்? க்ரீனில் தான் சைன் போடுவார். சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருத்தப்படாத அச்சுப்படி பிரின்சிபல் இன்னும் க்ரீன் பேனால் சைன் போடாமல் இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் ப்ரூஃப். அடுத்தது இன்ஸ்டிங்க்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா இயற்கை அறிவு. ஓகேவா? இன்னசென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களா, இயற்கை அறிவு. அடுத்தது ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா. சரிங்களா? ஸ்நாக்ஸ்னால் என்ன? சிற்றுணா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த ஸ்நாக்ஸுக்கு தமிழனா சிற்றுணான்றாங்க. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ராசேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்செவி அஞ்சல். சரிங்களா? வாட்ஸ்அப்பை நமக்கு வாட்ஸ்அப்னா தமிழ் என்னன்னு தெரியாது பாருங்கள், கட்செவி அஞ்சல். வாட்ஸ்அப்புக்கு கட்செவி அஞ்சல். நெக்ஸ்ட்டு டப்பிங் டைரக்டர். இதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. டேரக்டர் அப்படின்னா டேரக்டர் போட்டுருவீங்க, இயக்குனர். இந்த டப்பிங் மட்டும் நமக்கு தெரியாது, அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒளிச்சேர்க்கை. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் அப்படின்னா தேடுபொறி. சரிங்களா? இன்டர்நெட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இணையம் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. ஜேர்னலில் நம்ம ஏதாவது பப்ளிஷ் பண்ணுவோம், அப்போ பப்ளிஷ் பண்ணுறது நம்ம இதன்னு சொல்லுவோம். இபுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல். சரிங்களா? இதுவும் ஈஸியாகவே நீங்கள் வந்து போட்டுடலாம். அடுத்தது ஒரு இங்கிலீஷ் சொல் கொடுத்துட்டு நமக்கு தமிழ் சொல் கேட்குறாங்க பாருங்கள். இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. சரிங்களா? அப்போ இந்த செஞ்சுரினா தமிழ் என்ன சொல்லுவோம்? நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நூற்றாண்டு டென்ஷன்னா மன அழுத்தம்னு சொல்லுவோம். அப்போ இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. அடுத்தது ட்ராலி. இதுக்கு நம்ம அதிகமாக என்னென்னு சொல்ல மாட்டோம், வாட் இஸ் வாட் தான் நம்ம வீடியோவே இருக்கும். ரொம்பலாம் லென்த்தியாக வீடியோ பார்க்காது. ஒரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 minutes இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு கீழே ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராலி அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர்த்தும் வண்டி. நம்ம நிறைய பொருள் போட்டு தள்ளிட்டு போக முடியலன்னு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது தள்ளுறதுக்கு ஒரு பேஸ்கெட்டோ ஏதோ அவங்க வந்து கொடுத்துருவாங்க. பேஸ்கெட் இப்போ போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 20 ரூபா கடையில் போகிறோம் அப்படின்னா நமக்கு போனோடனே ஒரு கடையில் டப்பா கொடுத்துருவாங்க, இந்த டப்பாலெலாம் பொறுக்கி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய கடைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ட்ராலி கொடுத்துருவாங்க. அந்த ட்ராலிக்கு தமிழ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நகர்த்தும் வண்டி. நெக்ஸ்ட்டு டப்பிங் தான் என்னென்னு பார்த்தோம், ஒளிச்சேர்க்கை. டப்பிங்கும் டேரக்டரும் பார்த்தோம். டப்பிங் ஒளிச்சேர்க்கைன்னு கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் அப்படின்னா இயக்குனர்னு பார்த்தோம். சரிங்களா? இங்கே டப்பிங் மட்டும் கேட்குறாங்க. 2 times வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மணத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதில் ஆகுல அப்படின்னா என்னென்னா ஓவேஷன். இதெல்லாம் நமக்கு தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகுல அப்படின்னா ஓவேஷன்.
நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இதில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன அப்படின்னா, நுணங்கியன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட். நுணங்கியன்னு என்ன, ஆங்கில சொல் வந்து இன்டெலிஜென்ட். அடுத்தது பாருங்கள், பட்டியல் 1 உள்ள ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் 2 உள்ள தமிழ் பழமொழியோட, இங்கிலீஷ் பழமொழி கொடுத்துட்டாங்க, நம்மள தமிழ் பழமொழியோட பொருத்த சொல்கிறாங்க. பொருத்தலாமா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ், இதெல்லாமே ஓல்டு புக் டேட்டாஸ்ப்பா. ஓல்டு புக்கில் இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ் அப்படின்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு டிட் ஃபார் டேட் அப்படின்னா நமக்கு பழிக்கு பழின்னு சொல்லி படிச்சிருப்போம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம், இதுவும் நம்ம போட்டுடலாம். லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். அந்த ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசர்வ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, மற்றதெல்லாம் கூட நம்ம போட்டலாம். டிட் ஃபார் டேட்னாலே பார்த்தோன்னே பார்க்காமே போட்டலாம், பழிக்கு பழி. ஒர்க்கிஷ்னா வர்ஷிப்னா செய்யும் தொழிலே தெய்வம், இது ரெண்டுமே ஈஸி தான். அந்த லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சோம் அப்படின்னா இதுவுமே நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செலவரை சாரா விடுதல் இனிதே, இதில் செலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர் நம்ம சொல்லுவோம். இதுக்கு செலவர் கொடுத்துட்டு அவங்க தமிழில் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு கேட்குறாங்க பாருங்கள். கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க. டிசியட் ஃபுல் பர்சன், சரிங்களா. அடுத்தது இது வந்து பாருங்கள், நம்ம கையில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டாவணம், இது ஏற்கனவே படித்தோம். ரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு, கையில் இருக்கிறத மணிக்கட்டர். இங்கிலீஷ்க்கு என்ன பேர் அப்படின்னா ரிஸ்ட் அப்படின்றாங்க. ரைட் எழுது, இதுவும் போட்டுருவோம். ரைட் அப்படின்னா உரிமை. இது ரெண்டுமே போட்டுருவோம். இது ரெண்டு தான் நமக்கு ட்விஸ்ட் ஆகும். அப்போ நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் மேட்ச் பண்ணி போடணும். ஓகேவா, ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சாலே கண்டிப்பாக கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது ஈவோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவோக்னா என்ன அப்படின்னா அலை அப்படின்றாங்க. எவால்வ் அப்படின்னா, எவால்வ்னா வெளிப்படு, சரிங்களா. அடுத்து எவியன்ஸ் அப்படின்னா நிரூபி, நிரூபி, எவிடன்ஸ் சொல்லுவோம்னா அந்த மாதிரி. எவிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகற்று. எவிக்ட்னா என்ன, அகற்றே. எவிக்ட்னா அகற்று அப்படின்னு வரும். அடுத்தது சரியான விடையை நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபேக் நியூஸ் அப்படின்னா ஒரு பொய் செய்தி வந்து பரப்புறாங்கல்ல, அதை தான் நம்ம ஃபேக் நியூஸ் அப்படின்வோம். ஃப்ளாஷ் நியூஸ்னால் தலைப்புச் செய்தி ஓடுதில்ல, அதை வந்து ஃப்ளாஷ் நியூஸ்னு சொல்லுவோம், அதுதான் சிறப்பு செய்தி. அடுத்தது க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. க்ரீன் என்ன சொன்னேன், பிரின்சிபல் இன்னும் க்ரீன் பேனால் சைன் போடாமல் இருக்காரு, திருத்தாமல் இருக்காருன்னு சொன்னேன். அப்போ திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட், ஒரு பவர் பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பவர் பிளான்ட்டாக லே அவுட்டாக டயக்ராமாக வர அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் லே அவுட்டு. இப்போ லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு, அது எப்படி இருக்குது, அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லே அவுட் பண்ணி காட்டுவோம், அதுதான். அடுத்தது பாருங்கள், ஒயிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய அளவு. ஒயிட்டுன்னு அந்த சவுண்ட் வந்து வராது, ஒயிட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்போ மிகச்சிறிய அளவு, அதோட தமிழ் சொல் என்ன, நமக்கு நிறையா அதுக்கு தமிழ் சொல் தெரில, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெல் ஏசி அப்படின்னா என்ன தமிழில் பாருங்கள், அரக்கு. அடுத்தது ஷெல்ஃபிஷ் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். செல்ஃபிஷ்னால் என்ன அப்படின்னா கிளிஞ்சல் உயிரி, ஃபிஷ்ஷு, ஓகேங்களா. ஷெல்ஃபிஷ்னா என்னென்னு கேட்குறாங்க, கிளிஞ்சல் உயிரி. செலிவ் அப்படின்னு பாருங்கள், தள்ளி போடுறது. செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோடு, சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார்ஃபெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர், இது மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே பாருங்கள் தவிர், விலக்கு, வேறு பக்கமாக திரும்ப. அப்போ இந்த ஃபார்ஃபெண்ட்ன்றதுக்கு ஒன்று சேர் மட்டும் வராது. அவங்க பாருங்கள் எது வந்து தப்பாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா. அப்போ இது 3 கரெக்டாக இருக்குது, இது மட்டும் நம்ம தப்பாக இருக்குன்னு ஆன்சர் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு பொருத்தம் இல்லாத சொல்லை வந்து நம்மளால் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கேட்டிஃப் அப்படின்னா என்ன வரும், இணங்கசை. கேட்டிஃப்னா என்ன, இணங்கசை. இதுதான் நமக்கு பொருத்தம் இல்லாத சொல். பாருங்கள், கேஜுவல் அப்படின்னா மருட்டி செய்வி, கேஜுவல்மெண்ட் அப்படின்னா மருட்டு வசைப்படுத்துதல், கேஜுவலரி அப்படின்னா பசப்புதல். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கூகுளில் போய்ட்டு கேட்டிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகேவா. ஓகே, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டிஃப்னா அதுக்கு கரெக்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அடுத்தது பொருந்தான எண்ணியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், பெர்சான்ஸ் அப்படின்னா அநேகமாக, பெர்ஃபாரேட்டர் அப்படின்னா துளையிடுபவர், பெர்ஃபார்ம் அப்படின்னா துளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா, அது வந்து நல்லா பண்ணுறியா, நல்லா பண்ண மாட்டியா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம். ஒரு ஒர்க் கொடுத்தா நல்லா பண்ண, ஓகே நீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதுதான், அதை வந்து இங்கே அப்படியே சம்மந்தமே இல்லாமல் தொலைன்னு கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ பொருத்தம் இல்லாத சொல்லி என்னென்னா இதுதான். பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது, நீ முள் நிறைவாக இருக்குது, உன்ட்ட இந்த வேலையை கொடுத்து நான் ஒப்படைச்சதில் நீ கரெக்டாக செஞ்சுட்டு எனக்கு வந்து மன திருப்தியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது பர்ஃபெக்ட் அப்படின்வோம். ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது மவுல்ட் அப்படின்னா அச்சு. மவுல்டுனா என்ன, அச்சு. மவுல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிர். இந்த மவுண்ட்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், உதிர். அடுத்தது மவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்மேடு, மவுண்ட் அப்படின்னா குன்று.
இந்த மவுண்ட்டை கூட நம்ம போட்டுடலாம். இது 3 தான் நம்மளால் போடவே முடியாது. ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதுவுமே பாருங்கள் ஆர் சவுண்டில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி தான் ரிட்ஜ்னு சொல்கிறாங்க. ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கு, ரைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்து, அதுக்கப்புறம் ரிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி, ரிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவு. சரிங்களா? கஷ்டமான கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல். ஓகேங்களா? நடலைக்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா அஃப்ளிக்ஷன். ஓகேங்களா? அஃப்ளிக்ஷன் தான் நடலை. அடுத்தது, இழுக்கலுடை யுளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் சொல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்வு செய்க. இந்த சொல்லியிருக்காங்க. ஊற்றுக்கோள் அப்படின்னா என்னென்னா ஸ்டாஃபு. சரிங்களா? ஊற்றுக்கோனா ஸ்டாஃபு. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணலாமா? ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம். ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம். ஃபேங்கிள் அப்படின்னா நாகரிகம். ஃபேங்கிள் என்ன? நாகரிகம். ஃபேன்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுப்புறா. ஃபேன்டைல் அப்படின்னா வீட்டுப்புறா. ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணக்கமுள்ள. ஃபேஷியல் அப்படின்னா இணக்கமுள்ள. இதெல்லாம் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டால் எஃப் சவுண்ட் ஆர் சவுண்ட் இந்த மாதிரி அதுலேயே கேட்குறாங்க. மற்றபடி மாற்றி கேட்டால் போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட்டில் நோட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்துடும். மீதி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நீங்களே வந்து போராடி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது, மிஷாப் அப்படின்னா விபத்து. அடுத்து பாருங்கள், மிசரபிள் அப்படின்னா துக்கரமான. மிஸ்லே என்ன அப்படின்னா தவறான சொல் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை. மிஸ்லே என்ன அப்படின்னா கூகுளில் எனக்கு சர்ச் பண்ணி மிஸ்லேக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்தது, மிஸ்டிட் அப்படின்னா கெட்ட செயல். சரிங்களா? அடுத்தது, பொறுத்துக்க பாருங்கள், சேம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம்பர்னு என்ன கற்பூரம் சொல்கிறாங்க. கற்பூரத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு நமக்கு தெரியாது. சேம்பர். அடுத்தது, சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலசலப்ப சைடுன்றாங்க. சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னு பாருங்கள் கலவரம். கார்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கதை. கார்னன்னா என்ன வரும்? பொய்க்கதைன்னு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடையில் இது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமை. ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமை. அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை என்னென்னு பார்க்கலாமா? இந்த டியூரஸ் அப்படின்னா தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டோம் அப்படின்னா குவிந்த கூரை, டோயன் அப்படின்னா பிரபலமானவர், டோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிய சலுகை. இப்போ இந்த பொருந்தாத இணையெல்லாம் வருது இல்லையா? அப்போ கண்டிப்பாக அதுக்கு மீனிங் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அதுக்கும் என்ன மீனிங், கரெக்டான மீனிங் சொல்லி சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரட்னா என்னென்னா கடற்கொள்ளையரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைரட் அப்படின்றோம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணலாமா? சூப்பர்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லெஸ்னால் என்ன? இரவுணவற்ற. சூப்பர்லெஸ் அப்படின்னா இரவுணவற்ற. சப்ளண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளண்ட் அப்படின்னா குப்புறத்தள்ளு. சரிங்களா? சப்ளண்ட் அப்படின்னா குப்புறத்தள்ளு. சப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பிள் அப்படின்னா தொய்வுடைய. நெக்ஸ்ட்டு, சப்ளிமெண்ட் அப்படின்னா துணை நிறைவு. சப்ளிமெண்ட்னா துணை பாடம் சொல்லுவோம் இல்லையா? சப்ளிமெண்ட் இங்கிலீஷில் அதுதான் என்ன சொல்கிறாங்க? துணை நிறைவு. நெக்ஸ்ட் கொஷின், மேரன் மேரன்னா என்ன அப்படின்னா குறைபாடை என்ன சொல்கிறாங்க? மேரன். அடுத்தது, மேரபிள் அப்படின்னா மேரபிள்னா என்ன வரும்னா சிற்பங்கள். மேரபிள்னா சிற்பங்கள். மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அப்படின்னா பவனி. மார்ச் அப்படின்னா பாருங்கள் பவனி. மார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடு. மார் அப்படின்னா கெடு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. அடுத்து, சாண்டில் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தப்புன்னு கேட்குறாங்க. அப்போ எது தப்பு? மணல் தான் வந்து நமக்கு தப்பு. ஓகேங்களா? சாண்டில் அப்படின்னா பாருங்கள் பாத தரசை, அடுத்தது செருப்பு, அதுக்கப்புறம் சந்தன மரம். இல்லை நமக்கு சாண்டில் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக மணலில் போடுறோம். அதனால் அவங்க வந்து ஆங்கில சொல்ல தப்பானது இதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ மணல். அடுத்தது, வேஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கு எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா வேஜஸ். டெய்லி வேஜஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து டெய்லி அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்கள தான் வேஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ கூலி வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? தினக்கூலி பார்க்குறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்செஸ்டர் அப்படின்னா பாருங்கள், இதுக்கு தமிழ் சொல் கேட்குறாங்க முன்னோர். சரிங்களா? அன்செஸ்டர் அப்படின்னா என்னது? முன்னோர். அடுத்தது, மோல் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும். மோல் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க மச்சம் சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் அலைத்தாங்கின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோல்னா இங்கே என்ன அப்படின்னா தமிழ் சொல், கரெக்டான தமிழ் சொல் வந்து அலைத்தாங்கி. அடுத்தது, ஹைப்போக்ரிசி அப்படின்னா இதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா கபாடம். ஹைப்போக்ரிசிக்கு தமிழ் சொல் என்ன? கபாடம். அடுத்தது, செல்ஃபோனுக்கு தவறான தமிழ் சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா படிக்கணும். பாருங்கள், ஹைப்போக்ரிசி நானே தப்பாக சொல்லிட்டேன். இதுக்கு தவறான சொல் என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஹைப்போக்ரிசினா என்னன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கபாடம்ன்ற தப்பானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், செல்ஃபோன் இதுக்கு
நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைபேசின்னு சொல்லுவோம், கைபேசின்னு சொல்லுவோம், செல்பேசின்னுவோம். ஆனால் தவறான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க. தொலைபேசின்னு நம்ம செல்ஃபோனுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெடோ அப்படின்னா மீண்டும் செய், ரிக்யூர் அப்படின்னா திரும்பவும் நிகழ், ரெக்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடல். சரிங்களா? ரெக்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கூகுளில் தமிழ் சொல் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணலாம் இல்லையா? ஓகேவா? அடுத்தது ஐஸ்கிரீம் பாருங்கள். இதுக்கு தமிழ் சொல் என்னென்னு கேட்குறாங்க, பனிக்கூழ். சரிங்களா? ஐஸ்கிரீமுக்கு நமக்கு தமிழில் என்னன்னே தெரியாது. அப்போ ஐஸ்கிரீமுக்கு தமிழ் நேம் என்ன அப்படின்னா பனிக்கூழ். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள். இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எடுத்துக்காட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாம்பிள் அப்படின்னுவோம். கிராண்ட் ஃபாதர் இதுவுமே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா. அட்மிஷன் அப்படின்னா இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நம்ம ஏதாவது சேர போகிறோம் அப்படின்னா அட்மிஷன் போட போகிறோம்னு சொல்லுவோம். அடுத்து மல்டிமீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பன்முக தொடர்பு. மல்டிமீடியானா பன்முக தொடர்பு. ஓகேவா கைஸ்? ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நோட்டை போடுறீங்க, ஒரு நோட்டை இலக்கணத்துக்குன்னு ஒரு நோட்டை வாங்குறீங்க, நோட்டை போடுறீங்க, என்னென்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் எழுதுறதுல நம்ம கண்டிப்பாக வந்து குறைஞ்சிட மாட்டோம். 10 நிமிஷம் கண்டிப்பாக எழுதிங்கன்னா அதுக்கான எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான வெற்றி கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஒரு 6 இதுக்கு வந்து தமிழ் சொல் கண்டுபிடிச்சி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.